எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கே. தைப்பூச விரதத்துடைய 8வது நாளுக்கான வீடியோ இது. எப்போதும் போல் பால், சந்தனம், விபூதி 3 அபிஷேகம் பண்ணியாச்சு, அலங்காரம் பண்ணியாச்சு. வெத்தலைப்பாக்கு பழம், பால் வச்சு நெய்வேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டாச்சு. பக்கத்தில் உள்ள முருகர் கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. நம்ம வேலுக்கு சந்தன அலங்காரம் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு தங்கத்தை அந்த வேல் மேலே வச்சு வழிபட்டால் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நான் போட்டிருக்கிறது தம்பியுடைய செயின். தம்பி குட்டியாக இருக்கும் போது அம்மா போட்டது. அது சஷ்டியுடைய செயின். அதை தான் போட்டு நான் சாமி கும்பிட்றேன். இந்த வேல் மேலே உள்ள எலுமிச்சம்பழத்தை நம்ம கால்படாத இடத்துல வச்சிடணும். அப்படி முடியாதவங்க குளத்துல போடுங்க. அதுவும் முடியலையா செடிக்குள்ளையாவது வச்சுருங்க. அதுவும் முடியலைன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நம்மளுடைய நிலைவாசலில் கட்டிடலாம். இல்லை அதுவும் வேணாம், நாங்கள் ஏற்கனவே கட்டியிருக்கோம் அப்படின்னா நம்ம பூஜை சாமான் விளக்குவோம்ல, அந்த புளி அதெல்லாம் வச்சுருக்கோம்ல, அதோடு இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம சேர்த்து வச்சிடலாம். அதுவும் நம்ம எப்போ ஜாமான் விளக்குறோமோ அப்போ எடுத்து அதை நம்ம விளக்கிக்கலாம்.